ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை சேர்ந்து பாட போகிறோம். எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறைக்கும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருக்கும் மேலாக ஒரு நாமத்தை அவருக்கு தேவன் தந்தருளினார். ஹல்லேலூயா. அது நிமித்தமாக இன்னைக்கு எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசுவை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, அந்த நாமத்தை துதிக்கும் பொழுது, அந்த நாமத்தை உயர்த்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நாமத்தின் ஹல்லேலூயா வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அந்த நாமத்தின் மூலமாக விடுதலை உண்டாகிறது. அந்த நாமத்தை துதித்து கொண்டிருக்கும் பொழுதே கட்டுகள் எல்லாம் உடைந்து போகிறது. அந்த நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் ஹல்லேலூயா எல்லா சிறையிருப்புகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அந்த நாமத்தை துதிக்க 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 எல்லா அலங்கங்களும் இடிந்து விழுகிறது. இயேசு நாமத்தினாலே ஜெயம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த காலவேளையில் நீங்க எதெல்லாம் ஜெயம் பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களோ, எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் ஒரு தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களோ, அந்த காரியங்களிலே இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஒரு தேவ கிருபை வெளிப்பட போகிறது. நம்ம இணைந்து பாட போகிறோம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. நாமே எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே.
சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா 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 ஆமென். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதற்கு மேலாக இயேசுவின் நாமம் இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பேர் இருக்கு. வியாதி ஒரு பேர் இருக்கு, அதுக்கு பல பேர் இருக்கு இல்லையா? கேன்சர்னு இருக்கு, தலைவலின்னு இருக்கு, பல்லு வலின்னு இருக்கு, அப்புறம் வேற விதமான பல விதமான பெயர்கள் இருக்கு. ஆனா அந்த நாமத்திற்கெல்லாம் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஹல்லேலூயா தானாய் ஒன்றும் இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்த 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 எல்லா பிரச்சனைகள், எல்லா கடன்கள், எல்லா வறுமைகள், எல்லா வேதனைகள், எல்லா கட்டிகள், எல்லா விதமான ஹல்லேலூயா அசௌகரியங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கியே போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் ஹல்லேலூயா நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்து எறிந்திட்டதே இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து பாட போகிறோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சம்பூரண ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன், ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன், ஒரு அற்புதத்தை நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். என் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிற இந்த காலை வேளையில அவர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் செயலாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். என் பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். அவர் பெரிய தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம பாட போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. எல்லாரும் சேர்ந்து இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சொல்லுவோம், சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே
இயேசுவின் நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், ஷபரபரபரபா ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. ஹல்லேலூயா ஷபடபடபட கபடபடபடப ரிக்கபடபடப துரக்கபடபடப. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. 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 ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே சொல்லுவோம். சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டது. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதய தந்தீரே,
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நல்ல கரங்களை தட்டி ரமலர ஷபரபலபரபலபரபா ரிகபலபரபதுரடகபரபலபரப ஷபரபலபகபரபலபரபலபரபா ரிகமனபதுரடபரபலபரபதுரகபரபலபரப ஷபரபகபரபலபரபலபரபா ரிகமனபதுரடபரபலபரபதுரடகபரபலபரப ஷபரபலபரபலபரபா. ஒரு சம்பூரண ஆசீர்வாதங்களை அவர் நமக்காக ஹல்லேலூயா வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் அந்த நன்மைகளினால கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலோ, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலோ நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளினாலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஓ ரகபலபரப ஷபரபலபரப துரகபரபலபரபலபரபா ரிகபரபலபரப துரகபபபபபபபப ஷபரபகபரபலபரபலபரபா. இயேசுவே, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்கள் இரட்சகரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஓ சம்பூரண ஆசீர்வாதங்களினாலே எங்களை திருப்தியாக்குகிற தேவன் நீர்தான். ஆண்டவரே, எங்கள் வாழ்வை மாற்றுகிற தேவன் நீர்தான். ஆண்டவரே, எங்களை ஒரு மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ளே வழி நடத்துகிற தேவன் நீர்தான். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே என்னிலே நீர் ஆண்டவரே செயலாற்றும்படியாக, என்னிலே உம்முடைய ஆண்டவரே வல்லமையை ஊற்றும்படியாக, என்னிலே உம்முடைய ஆண்டவரே நன்மைகளை நாங்கள் ஆண்டவரே வெளிப்பட பண்ணும்படியாக ஆண்டவரே எங்களிலே நீர் ஆண்டவரே கிரியை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ரிவா கபரபலபரபா ரிஷகதரடூரபா கபரபலபரபதுரடபா கபலபரப ஷபரபலபரபா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஹல்லேலூயா. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் ஊரபலர ஷபரபா. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ரிபஷபரபலபரபா லிஹந்தரபரபரபரபதுரடபகபரபரபரப ஷபரபலபரபா. ஹல்லேலூயா. ஓரிகமலபரபதுரடபரபரபரப ஷபரபலபரபா. அவர் ஆராதனைக்குரியவராக, அவர் ஆராதனை நாயகனாய் இருக்கிறாரே. ஓ, அவர் நம் நடுவில் உலாவுகிற தேவனாய், நம்முடைய துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறாரே. அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனையின் நாயகரே, உம்மை நான் ஆராதிப்பேன். அபிஷேகத்தை தருபவரே, உம்மை நான் ஆராதிப்பேன். ஆராதனையின் நாயகரே, உம்மை நான் ஆராதிப்பேன். அபிஷேகத்தை தருபவரே, உம்மை நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அன்பரும் நீரே, ஆதாரம் நீரே, உம்மை நான் ஆராதிப்பேன். இன்பமும் நீரே, ஈடில்லா நேசரே, உம்மை நான் ஆராதிப்பேன். உம்மை நான் ஆராதிப்பேன். உம்மை நான் அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். உண்மையும் நீரே, ஊக்கமும் நீரே, உம்மை நான் ஆராதிப்பேன். எண்ணமும் நீரே, ஏக்கமும் நீரே, உம்மை நான் ஆராதிப்பேன். உண்மையும் நீரே, ஊக்கமும் நீரே, உம்மை நான் ஆராதிப்பேன். எண்ணமும் நீரே, ஏக்கமும் நீரே, உம்மை நான் ஆராதிப்பேன். உம்மை நான் ஆராதிப்பேன். உம்மை நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஐங்காயமேற்றவரே, ஒப்பில்லா நேசரே, உம்மை நான் ஆராதிப்பேன். ஓங்கிய புயத்தவரே, ஔஷதம் நீரே, உம்மை நான் ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். ஐங்காயமேற்றவரே, ஒப்பில்லா நேசரே, உம்மை நான் ஆராதிப்பேன். ஓங்கிய புயத்தவரே, ஔஷதம் நீரே, உம்மை நான் ஆராதிப்பேன். உம்மை நான் ஆராதிப்பேன். உம்மை நான் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கரங்களை உயர்த்தினவர்களாய் ஆண்டவரே நான் உம்மை உயர்த்துகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக வாழ ஆண்டவரே தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையா வாய்களை திறந்து ஆண்டவரோடு பேசுவோமா? ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை பெரியவர் ஆண்டவரே, நீர் எத்தனை மகிமை நிறைந்தவர் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய தயவை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. என் மேல அன்பு வச்சீங்களே, என் மேல இரக்கம் வச்சீங்களே ஆண்டவரே, எங்க மேல கிருபை வச்சீங்களே அப்பா, எங்க மேல உம்முடைய தயவை வச்சீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு தகுதியும் இல்லாத எங்களையும் தேடி வந்தீரே, எங்களை நேசித்தீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீரே ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே நாமத்தை உயர்த்துகிற ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடு ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடு. என்னை நேசிக்கோ நேசத்தின் தேவனே, என்னை நேசித்து நேசத்தின் ஆழமது, என்னை நேசிக்கோ நேசத்தின் தேவனே, என்னை நேசித்து நேசத்தின் ஆழமது. பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடு ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடு. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே, இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் நல்கியா மகிமையை பலியாக்கினீர், சொந்த ரத்தம் நல்கியா மகிமையை பலியாக்கினீர்,
நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடு. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடு. ஆராதிப்பேன் உம்மை ஆமென் உண்மை மனதோடு. ஆராதிப்பேன் உம்மை உண்மை மனதோடு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு ஒரு விசைக்கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நேசிக்க ஆண்டவரே, ஒரு அன்பிலே நாங்கள் இன்னும் பெருகணும் ஆண்டவரே, இன்னும் வளரணும் ஆண்டவரே. உண்மையாய் உம்மை நேசிக்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, வெறுமையான ஆண்டவரே பாத்திரங்களாய் அல்ல ஆண்டவரே, நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால, நிறைவினால, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே உம்மோடு உறவாடுகிறவர்களாய், உம்மோடு நெருங்கி கிட்டி சேருகிறவர்களாய், உம்முடைய அன்பை ருசி பார்க்கிறவர்களாய், உம்முடைய கிருபையை இரக்கத்தை தயவு ஆண்டவரே ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஏற்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் எங்களை நடத்திடும் ஆண்டவரே. நேசிக்க அதிகமாய் நேசிக்க ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை அதிகமாய் நேசிக்கிற ஒரு ஆண்டவரே ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களை ஆண்டவரே கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க பலத்தினால் அல்லப்பா, எங்களுடைய ஆண்டவரே எந்த ஒரு முயற்சியினாலும் அல்ல ஆண்டவரே, தேவ கிருபையினாலே ஆண்டவரே எங்களை நிலை நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மீதியான ஜெப நேரங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. வந்த எல்லாரையும் இயேசு நாமத்திலே அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கும் 41 ஆதியாகம புஸ்தகம் 41 அதிகாரம் 38 வசனம். ஆதியாகம புஸ்தகம் 41 அதிகாரம் 38 வசனம். எல்லாம் சொல்லுங்க. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறே ஒருவன் உண்டோ? தேவ ஆவியை பெற்ற மனுஷன். இந்த தேவ ஆவியை பெற்ற மனுஷன் அன்றைக்கு கலங்கி இருந்த ராஜாவுக்கு, அன்றைக்கு கலக்கம் அடைந்த தேசத்திற்கு, அன்றைக்கு கலக்கம் அடைந்த சூழ்நிலையில் அந்த கலக்கத்தை மாற்றுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த யோசேப்பின் மூலமாக செயல்பட்டதுனால இந்த வார்த்தையை அன்றைக்கிருந்த அரசன், அன்றைக்கிருந்த பார்வோன் ராஜா இந்த யோசேப்பை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறே ஒருவன் உண்டோ? ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட மக்களைத்தான் கர்த்தர் தேடுகிறார். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு, இன்றைக்கு இருக்கிற தேவைகளுக்கு, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில்
தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை, தேவனுடைய பரிபூர்ண நடத்தலை உலகத்திற்கு சொல்வதற்கு மறைக்கப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துவதற்குரிய அந்த வரங்களை கர்த்தர் தருவாராக. குறிப்பாக இந்த அதிகாரத்தில் இங்கே வாசித்து பார்க்கும் பொழுது 41ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம், இந்த 37 வசங்களை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு கேட்டால், ராஜாவுக்கு ஒரு சொப்பனம். என்ன சொப்பனம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இங்கே 2ஆம் வசனம், 41ஆம் அதிகாரம் 1ஆம் சொல்லப்படுகிறது. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ராஜா என்ன செய்தாராம்? ஒரு சொப்பனம் கண்டார்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் சோதரன் சில காரியத்தை கர்த்தர் சொப்பனத்து மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் நல்ல தரிசன உடையவளாக இருக்கணும். வி ஷுட் ஹாவ் அ ட்ரீம். பிள்ளைகளை குறித்த திட்டம், பிள்ளைகளை குறித்த சொப்பனம், சபை குறித்த சொப்பனம், உங்கள் குடும்பத்தை குறித்த சொப்பனம், வேலைகளை குறித்த சொப்பனம், நம்முடைய காரியங்களை குறித்த சொப்பனம். ட்ரீம் கம்ஸ் ட்ரூபாங்க. சொப்பனம் இருந்தால் தான் அது வெளியே நல்ல முறையில் அது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நம்ம தெளிவாக செயல்படுறதுக்கு உதவி செய்ய முடியும். எத்தனையோ காரியங்களை சொப்பனத்தில் ஆண்டவர் பேசி, யார்கிட்டலாம் சொப்பனத்தில் பைபிளில் பேசினார்? ஆண்டவர் நம்ம அவர் கூட நெருங்கி இருந்தோன்னா அவருடைய திட்டங்களை நமக்கு சொல்லுவார், வேதத்தின் மூலமாக சொல்லுவார். இன்றைக்கி ஒரு தம்பி காலில் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் தான். அப்போது பாஸ்டர் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு, நான் போகக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன், அதனால் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், ஏய் ஸ்தாபனம் என்ன சொல்லுதோ சொல்கிறபடி கேளு, நீ ஏன் ஒரு பிளான் பண்ணி முடியான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே வந்தேன், நல்ல ஊழியம் செஞ்சேன், சபை வளருது, என்னை திடீர்னு மாறுதல் கொடுக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் சொன்னேன், நல்லா சபை வளரும்போது உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா இதை விட நல்ல இடம் தானே கொடுக்காங்க. இப்போ இருக்கிறது 30 பேர் வச்சுருக்க, அங்கே போகிறது 100 பேர் கொடுக்காங்க, 100 பேர் இருக்குது. இங்கே உனக்கு இடம் இல்லை, அங்கே இடம் சொந்த கட்டிடமே இருக்குது. அப்போ நீ ஏன் அதை வேண்டான்னு சொல்கிற? இல்லை, இங்கே தான் ஆண்டவரே வச்சுக்கிறாரு. ஆண்டவர் இங்கே வச்சுருக்கிறாரு. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 8ஆம் நீ படித்து பார்த்தேன்னா, சமாரியாவுக்கு ஆண்டவர் பிலிப்பு அனுப்புகிறாரு. பிலிப்பு ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் போகிறாரு. சமாரியாவில் பெரிய எழுப்புதல் நடக்குது, அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, அநேகரில் அசுத்தாய் புறப்பட்டு போகுது. அப்படி அந்த சமாரியாவில் பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. அப்படிப்பட்ட சமயத்தில் பெரிய நல்ல வளர்ச்சி, சந்தோஷம். அந்த சூழ்நிலையில் இருந்த சமயத்தில் ஆண்டவர் சமாரியாவுக்கு பிலிப்பை பார்த்து, நீ இதெல்லாம் விட்டுட்டு எங்கே போன்னு சொல்கிறாரு. எங்கே போ சொன்னார்? வனாந்திரத்துக்கு போ. அங்கே போய் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், ரதத்தில் வந்துட்டு இருக்கான், அதோட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி நீ செய்ய வேண்டியது, ஏன்னா அவன் நம்ம கையிலேருந்து வந்ததுனால நாம் தான் அவனை ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கோம். அப்போது அவன் என்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், இதை தான் சொன்னேன், நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது, நல்ல சபை வளரும்போது, உனக்கு மாறல் கொடுக்கும்போது உனக்கு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தெய்வ சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீ புறப்பட்டு போனோன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சமாரியாவில் எழுப்பு வந்தபோது பிலிப்பு அங்கே இருந்திருக்கலாம். நல்ல சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சி, நல்ல அற்புதம், அடையாளங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் கர்த்தர் இல்லை 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 நீ அங்கே போன்றார். போனான், அதில் சேர்ந்தான். இந்த கந்தாகி மந்திரிக்கு சுவிசேஷம் சொன்னான். அந்த எத்தியோப்பிய தேசத்து முழுவதுக்கும் சுவிசேஷம் பரவதற்கு. இன்றைக்கி ஒரு பட்டணம் சமாரியாவில் மட்டும்தான் சுவிசேஷம், இப்போ தேசத்துக்கே சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்னு அவனுக்கு சொன்னேன். அவன் திடீர்னு தான் கூப்பிட்டான், திடீர்னு தான் சொன்னேன். உடனே அவன் சொன்னான், நேற்று சொப்பனத்தில் காட்டினார்னா, உனக்கு சொப்பனத்தில் காட்டினார், எனக்கு இப்போ இதை தான் சொல்கிறதுக்கு உனக்கு உதவி செஞ்சேன். அப்போது என்னை ஆண்டவர் ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆமேன்னு சொல்லுமா, நீங்கள் சொன்னதை கரெக்ட் ஃபஸ்ட்டு கர்த்தர் எனக்கு அது சொன்னார், சொப்பனத்தில் சொன்னார். அப்போது ஆண்டவர் சொப்பனத்துலேயும் பேசுவார், நமக்கு அன்பான தேவ மனிதர் மூலமாக கர்த்தர் பேசுவார். ஆமென், அல்லேலூயா. அதனால் என் சொப்பனத்தெல்லாம் நான் சொன்னேன்னா நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க, போயிடுவீங்க. இது நிறைய நாள் ஆகும். அதனால் சின்ன வயசில் 17 வயசில் ஊழியத்துக்கு வந்தபோது கர்த்தர் சொப்பனம் சொன்னார், உன்னை உலகமெல்லாம் கொண்டு போனார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, இயேசுங்கிறதே தெரியாது, சுவிசேஷம் தெரியாது, பைபிள் தெரியாது, சர்ச்சு தெரியாதுன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டப்போ கர்த்தர் சொப்பனம் சின்ன வயசில் யோசிப்பு போட்டுமா தரிசனம் கொடுத்தார், சொப்பனம் கொடுத்தார். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த தரிசனம், அந்த சொப்பனம்,
அந்த சொப்பனம் மறுபடியும் அதே மாதிரி 74ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் மறுபடியும் கர்த்தர் ஒரு சொப்பனம் கொடுத்தாரு. ஒரு வல்லமை, ஒரு மகிமையான ஒரு அக்கினியை கொண்டு வந்து நாபில் வச்சார். அது பார்த்த உடனே அந்த அந்த அக்கினியை தொட்ட உடனே அப்படி ஃபயர் ஆகிட்டேன். உடனே சொப்பனத்தை உடனே எழுதிச்சிட்டேன். அது ஒரு வகையான சொப்பனம். நான் இங்கே ஆசிரியர் பயிற்சிக்கு அப்ளை பண்ணப்போ ஊழியத்துக்கு போகணுன்ட்டு இருக்கேன். ஆசிரியர் பயிற்சிக்கு சார்ஜன் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணேன். அப்போது என் மிஷினரி அம்மா கூப்பிட்டு வர்றாங்க இன்டர்வியூக்கு. போகிறதுக்கு ஒன்றுமே தெரியாது, சார்ஜென்ட்டை பற்றி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நான் வர்றதுக்கு முன்னால் சொப்பனத்தில் அந்த இடத்த காட்டினார். அங்கே என்ன இடம்னா ஒரு பெதஸ்தா குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தை காட்டி இங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த இடத்துல தான் நீ போய் படிக்க போகிற அப்படின்னாரு. நான் வர்றதுக்கு முன்னாலே அதெல்லாம் சொப்பனத்தில் காட்டினார். அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் 1987 ஆகஸ்ட்டில் 5ஆம் தேதி நினைக்கிறேன், என் டைரியில் எழுதி வச்சுருந்தேன். அப்போ ஒரு சொப்பனம் கண்டேன். அப்போ என்ன சொப்பனம் கண்டேன்னா, நான் தென்காசி செங்கோட்டை ஏரியாவில் பாஸ்டாக இருந்தப்போ ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல ஆராதனைக்கு வர்றவங்க, 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள். அந்த பிள்ளை, நான் அமெரிக்காவில் இருக்கேன், அவங்க நல்ல வசதி உள்ளவங்க. அந்த பிள்ளை சாகிற மாதிரி சொப்பனம் கண்டேன். அப்போது எப்படி சொல்கிறது, நான் இருக்குது அமெரிக்கா, அவங்க இருக்குது இந்தியா. உடனே நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இது எப்படி அப்படி சொல்லிட்டு என் டைரியில் எழுதிட்டேன், க்ளீனாக எழுதிட்டேன். எழுதிட்டு அவங்க அப்போ அந்த நாட்களில் கடிதம் தான் போட்டோம், ஃபோன்லாம் ரொம்ப புக் பண்ணி தான் பேசணும். அதனால் நான் அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அவங்க ஃபேமிலிக்கு எழுதி இந்த மாதிரி அவங்க இந்த பிள்ளைய பேரை சொல்லி, அவள் எப்படி இருக்கா, சோமா இருக்காளா, அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க, நானும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் அவளுக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எழுதினேன். அடுத்து 3 மாதத்தில் அதே சொப்பனம். அடுத்து இந்தியாவுக்கு வந்துட்டேன், மறுபடியும் சொப்பனம். உடனே அவங்களை கூப்பிட்டேன், அந்த பிள்ளையுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி அவள் சுகவீனமாக இருக்க மாதிரி சொப்பனம் கண்டேன், செத்துட்டான்னா என்ன நம்மளை கத்தி வச்சு கொண்டு விடுவாங்க, நல்ல கள்ளத்துக்கு எதிர்த்து விட்டாங்க. அதனால் நான் அப்படிலாம் சொல்கிறதில்ல. இது மாதிரி அவள் சுகவீனமாக இருக்க மாதிரி ஒரு சொப்பனம் கண்டேன். அமெரிக்காவில் இருக்கும்போது ஆகஸ்ட் மாதம் 1987 5ஆம் தேதி 7ஆம் தேதி நினைக்கிறேன், அதில் கண்டேன். அதனால் மறுபடியும் இதையும் நான் கண்டேன். அதனால் உங்களுக்கு எப்படி இருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்கேன் ஃபஸ்ட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெல்த்தியாக இருக்கேன், பேக் டு கிளாஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னாங்க. சரி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்புறம் சில மாதம் கழித்து திடீர்னு ஒரு நாளில் அவ்வளோ சௌகீனமாக ஒரு வித்தின் அ வீக் ஆஃப் டைம் தென்காசிலேருந்து தூத்துக்குடி கொண்டு வந்தால் அவங்க பிரதர் அங்கே ஒர்க் பண்ணாங்க, பெரிய இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர், தெர்மல். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க, செக் பண்ணாங்க, கேன்சர். இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணாங்க, ஸ்ப்ரெட் ஓவர் ஆல் ஓவர் த பாடி. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், முடியான்ட்டாங்க. சென்னை கொண்டு போனாங்களே, ஒரு 2 நாளில் கான், இந்த பிள்ளை இறந்து போயிட்டான். அந்த சமயத்தில் நானும் பாஸ்டர் ஸ்டீவ் எல்லாம் எங்களுக்கு SIG கான்ஃபரன்ஸ் சென்னையில் நடந்துச்சு, லிட்டில் மவுண்ட் சின்னமலையில். அப்போ நடக்கும்போது ஒரு ஃபோன் வருது, அவள் பேரை சொல்லி இறந்துட்டான். உடனே நானும் ஸ்டீவையும் அடிச்சு பிறண்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அந்த அம்மா சொல்லி அழுதாங்க. பாஸ்டர் சொன்னீங்களே இவா சீரியஸாக இருப்பா, சௌகீனமாக இருப்பான்னு சொன்னீங்களேன்னு அழுதாங்க. சில சமயங்களில் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை சொல்வார். சொல்லும்போது நம்ம கவனமாக இல்லைன்னா அது நம்மளை பாதிக்கும். அதனால் அந்த மாதிரி நல்ல கிருபைகளை பெறுறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஸோ அன்னைக்கு யோசேப்புக்கு அவருக்கும் இந்த சின்ன வயசில் நல்ல தரிசனம் கொடுத்தாரு. அப்பாவை கொடுத்த தரிசனம், அம்மாவை கொடுத்த தரிசனம், உடம்பரப்புகளை கொடுத்த தரிசனம், அவரை கொடுத்த நல்ல தரிசனங்கள், சொப்பனங்களெல்லாம் நல்ல ஆண்டவர் கொடுத்தாரு. அதற்கு அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு பல சோதனை வழியாக வேதம் நமக்கு சொல்கிறது, யோசேப்பு அப்படி விலங்கு போட்டு என்ன செய்தார்கள், நெருக்கினார்கள். யோசேப்பை தேவனுடைய வசனம் புடமிட்டது. ஆனால் கர்த்தர் அவரை கொண்டு போன இடத்தெல்லாம் அவருக்கு அழகாக சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய ஆரம்ப காலம் கஷ்டமான காலம்தான், குழியில் விழுந்த காலம். அதுவும் உடம்பிறப்புகளே கொலை செஞ்சாங்க.
உடன்பிறப்புகள் வேறு யாரும் இல்லை, சொந்த சகோதரர், ஒரே அப்பா ஒரே அம்மா ஒரே அண்ணன்மாரு தான். வேதம் சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. ஆகவே இந்த அண்ணன் எனக்கு இப்படி செய்வானா, அந்த அக்கா இப்படி செய்வாங்க நம்ம நினைக்க முடியாது. அன்னைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது, குழியிலேயும். ஆனால் யோசேப்பு பாருங்கள், அவனுடைய நல்ல குணத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் he never spoke against the family brothers. அவங்க ஒரு நாளும் ஏற்று பேசலை. அதுதான் நல்ல குவாலிட்டி, ஒரு கிறிஸ்டியன் குவாலிட்டி. அதான் நாம் பிந்திய நாட்களில் தான் ஆண்டவர் சுவிசேஷம் சொல்கிறார், உன் சத்துருக்களை என்ன செய்யுங்க, சபிக்கிறவர்களை. நாம் அப்படி செய்கிறோமா? அப்படி செஞ்சோன்னா நம்ம இந்திய தேசம் என்றைக்கே சுவிசேஷமாக இருக்கணும். நேற்று இந்த தீமோத்தேயு ட்ரைனிங்கில் பயிற்சியில் ஒன்று சொன்னேன். சமீப நாட்களில் ஒரு தெய்வ மனுஷன் சொன்ன சாட்சி, அதை உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு கடவுள் பயந்த ஒரு மனுஷன், அவன் என்ன செய்யறான்னா, யுத்தம் பண்ண ஒரு தீவிரவாதியை பார்த்து ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு இருக்கான். அவன் சொல்லிருக்கான், தீவிரவாதி சொன்னான், டு யூ நோ ஐ எம் யுவர் எனிமி. அவன் சொல்லிருக்கான், ஜீசஸ் லவ்ஸ் எனிமி. சத்துருக்களை அவர் சிநேகன்னு சொல்லிருக்கிறார். நான் உன் சத்ரு, நான் சத்ருவாக இருந்தாலும் நீ என் சத்ருவாக இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, ஜீசஸ் செட் லவ் யுவர் எனிமி. சத்துருக்களை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், தீவிரவாதி, என் குர்ஆன் சொல்லுது உன் எதிரியை கொல்லணும்னு. அந்த ஒரே வார்த்தையில் அவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அன்னைக்கு அவன் தனி அறையில் போய் அவனை பார்த்து முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஊழியத்துக்கு போய் உடனே இந்த தீவிரவாத குரூப்லேருந்து ஒருத்தன் இயேசு ஏற்றுக்கொண்டு வந்துட்டான்னு தெரிஞ்சுன்னா அவனை காலி பண்ணிடுவாங்க. வேறு யாரெல்லாம் அவங்க அப்பா அம்மாவே காலி பண்ணிடுவாங்க. ஆனால் அவனுக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுத்து அவனை உடனே அங்கேருந்து அடுத்த ஏர்போர்ட்டில் கொண்டு போய் அமெரிக்காவில் கொண்டு போய் அவன் இன்றைக்கு பயிற்சி பெற்று ஒரு நல்ல பாஸ்டாக இருக்கான். அவன் யாருன்னா, தீவிரவாதி, ஹமாஸ் தீவிரவாதியுடைய மகன். இது ஒரு நல்ல டெஸ்டிமனி. கர்த்தர் எப்படி சந்திக்க இருப்பாங்க. எதனால சந்திச்சார்? லவ் யுவர் எனிமி. உங்கள் சத்துருக்களை சிநேகின்னு சொல்லி அதுக்குன்னு கிரயம் கொடுத்தாங்களே, அதையும் கற்றுக்க என்ன பண்ணிட்டார் யோசேப்பு. அப்படி அண்ணன்மார்களெல்லாம் சிநேகிச்சார். அதனால் ஒரு நாளும் குறை சொல்லலை, ஆண்டவரையும் குறை சொல்லி, ஏன் ஆண்டவரை என்னை குழியில் கொண்டு போட்டீங்க, சிறையில் கொண்டு போட்டீங்க, ஏன் எனக்கு எந்த பிரச்சனையெல்லாம் ஒரு நாள் he never ever ask question. ஆனால் அதுலேயும் ஆண்டவருக்கு கொடுத்தப்பட்ட ஆண்டவருக்கு தரிசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அது நிச்சயமாக வரும். ஆமென் சொல்லும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் போய் கடைசியில் ஜெயிலில் இருக்கும்போது அங்கே இருந்த நண்பர்கள் மூலமாக செய்தி கிடைக்க, அங்கே இருந்தவங்களுக்கும் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி விளக்கி சொல்லிட்டு இப்போ ராஜா கண்ட சொப்பனத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு கேட்குறாரு. சொப்பனம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன சொப்பனம்? ராஜாவுக்கு என்ன சொப்பனம் வந்துச்சு? 41ஆம் அதிகாரத்தில் என்ன சொப்பனம் பார்த்தாரு? நல்ல அழகான பசு, அப்புறம் அவலட்சணமான பசு, அப்புறம் நல்ல விளைந்த கொழுமையான கதிர், அப்புறம் நல்ல சாவியான கதிர். இதெல்லாம் சொப்பனம் பார்க்குறாரு ராஜா. சொப்பனங்க பார்க்குறாரு. என்ன பார்த்தாரு? அவர் என்ன செய்தார்? அங்கே சொல்கிறாரு முதலாம் வசனத்தில், நான் நதி அண்டையில் நின்று கொண்டிருந்தேன், அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் என்ன செய்தது? ஏறி வந்தது, அது புல் மேய்ந்தது. அவைகளுக்கு பின்னால் அவலட்சணமும் கேவலமான வேற 7 பசுக்கள் வந்து என்ன செய்தது? நதி ஓரத்தில் உள்ள பசுக்கள் என்ன செய்து நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களை பட்சித்து போட்டது. அவலட்சணமான பசு, லட்சணமான பசுவை அப்படிங்க போச்சு. இன்னைக்கு அப்படி தான் இருக்குது உலகத்தில். ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் பாதுகாப்பதற்கு ஒரு திட்டம் வச்சுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதை பார்த்த உடனே சொல்கிறாரு, இப்படி பார்வோன் கண்ட போது நான் விழித்து கொண்டேன்னு சொல்கிறாரு. சரி, ஒரு சொப்பனம். அடுத்து உடனே அவர் படுத்துட்டார். படுத்த உடனே மறுபடியும் ஒரு சொப்பனம் வருது. நல்ல செழுமையான 7 கதிர், அப்புறம் என்ன செய்யுது? சாவியான 7 கதிர்,
அப்புறம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் சாவியான 7 கதிர் அந்த செழுமையான கதிரை வெளிநீக்கி போட்டது. இப்படி 2 சொப்பனம் பார்த்த உடனே அவருக்கு என்ன செய்யலாம் பாருங்கள், என்ன நடந்தது பாருங்கள். 8ஆம் வசனத்தில் காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. பார்வோனுடைய மனம், ராஜாவுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. எதனால? சொப்பனத்தினால. சில சமயங்களில் நாம் பார்க்குற சொப்பனம் நமக்கு கலக்கத்தை கொண்டு வரலாம், பயத்தை கொண்டு வரலாம், நடுக்கத்தை கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய அபிஷேகம் கலங்கி போயிருக்கிற ராஜாவுக்கு, கலங்கி போகிற உலகத்திற்கு, கலங்கி போகிற மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கத்த வச்சுக்கிறாரு. கலக்கத்தை மாற்றுகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. அந்த பஞ்சத்தை மாற்றுகிற தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கென்று ஒரு மனுஷனையும் ஆயத்தம் நினைக்கிறார். இப்போ ராஜா என்ன செய்கிறாரு? அப்புறம் அந்த சொப்பனால் பாதிக்கப்பட்டனால அவருக்கு தெரிந்த அறிவின்படி அவர் என்ன செய்தார் பாருங்க. 8ஆம் வசனத்தில் அப்பொழுது எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதி, சகல சாஸ்திரிகள் எல்லாரும் வந்து என்ன சொல்றார் பாருங்க. அவளுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அந்த அர்த்தத்தை ஒருத்தனாலும் சொல்ல முடியல. இன்றைக்கி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தனாலும் செய்ய முடியாததான் ஆவியானவர் செய்ய விரும்புகிறார். ஆமென். மனிதனால் கூடாத காரியம் என் தேவனால் எல்லாம் கூடும். கரங்களை தட்டி ஆண்டவரே, மனுஷனால் முடியாத காரியம் உங்களால் செய்ய முடியும். இன்றைக்கி இந்த நாட்களில் எங்களை பயன்படுத்துங்க. அந்த விசேஷத்தை ஆவி உடனே இது மந்திரவாதிகளால் முடியல, சாஸ்திரிகளால் முடியல, சொப்பனக்காரங்களால் முடியல. இப்படிப்பட்டதான சமயத்தில் இந்த யோசேப்பை பற்றி அன்றைக்கு செய்தி வந்தது. யோசேப்பு இப்பொழுது இதற்குரிய விளக்கத்தை அவன் சொல்வதற்கு ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். ஆகவே இப்பொழுது யோசேப்பு ராஜாவுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட பொழுது 15ஆம் வசனம் வாசிக்கிறோம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ சொப்பனத்தை கேட்டால் அந்த அர்த்தத்தை சொல்வா என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்றான். அல்லேலூயா. சொல்லுமா, உங்களை குறித்து நம்ம குறித்து கேள்விப்படணும். இவங்களை கூப்பிட்டா காரியம் நடக்குன்னு சொல்லணும். ஆகவே யோசேப்பு பார்வோனுக்கு பிரயோஜனமாக அதுக்கு என்ன சொல்ல போகிறோம். உடனே யோசேப்பு 16ஆம் வசனம் நல்ல ஒரு சூப்பராக ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்ல பாருங்க. நான் அல்ல. எல்லாம் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த கனம், அந்த மகிமை நமக்கு வந்துடக்கூடாது. என்னால் தான், நான் ஜெபம் பண்ணி தான் அந்த காரியம் நடந்துச்சு, நான் ஜெபம் பண்ணி தான் அந்த காரியம் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமை நாம் ஒரு நாளும் எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுமா. ஆண்டவருக்கு புதிய ஏற்பாட்டு சபையில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள், தேவனிடத்தில் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள். இன்றைக்கி இருக்கிற பிரசங்கிமார்கள்லாம் தங்கள் பக்கமாக தான் சேர்க்குறாங்க, தங்க ராஜ்யத்தை கட்டி எழுப்பன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணி இவங்க நோ 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 நம்மளால் ஒன்றும் காரியம் நடக்காது. நான் அல்ல. யோசிப்பட படிக்க வேண்டிய பாடம் பாருங்க. நான் அல்ல. எல்லாம் சொல்லுங்க. நான் அல்ல. தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். அல்லேலூயா. சொல்லலாம். அதான் பவுல் சொல்றார், இனி நான் அல்ல. நாம் என்னைக்கு அந்த இடத்துக்கு வர்றோமோ அன்னைக்கு தான் கர்த்தர் நம்ம பயன்படுத்த முடியும். என்னால் தான், நான் தான் இந்த சர்ச்சுக்கு, நான் தான், நான் இத்தனை வருஷமாக இருக்கேன், என்னால் தான் சபை, இந்த சபையை என் மேலே தான் நிற்கி. அல்லேலூயா. அப்போ நீ விழுந்தால் சபையை விழுந்துடும், உன் மேலே தான் விழும். அப்படி சொல்லவே கூடாது. அல்லேலூயா. சொல்லுமா. ஆமென். நான் இல்லை, நான் ஒன்றும் கிடையாது, என் ஆண்டவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறா பாருங்க, நான் அல்ல. தேவனே பார்வோனுக்கு என்ன செய்வார்? மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். அல்லேலூயா. சொல்லுமா. இந்த காலையில் ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் மங்களகரமான உத்தரவு கொடுப்பார். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு ஒரு மங்களகரமான உத்தரவு தாங்க. நாங்கள் தேவையோடு வந்திருக்கோம், பிரச்சனையோடு வந்திருக்கோம், கண்ணீரோடு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு மங்களகரமான உத்தரவு தாங்க. எங்களை குறித்து என்னன்னு நினைக்கிங்களோ, எங்கள் வீட்டில் உள்ள சிச்சுவேஷன் யூ நோ பெட்டர் தென் எனிபடி எல்ஸ். எங்களுக்கு ஒரு மங்களகரமான உத்தரவு வேணும், ஒரு நல்ல உத்தரவு தாங்க. நல்ல காரியங்களை செய்யணும். சத்துரு எங்களை கொல்ல பார்க்குறான், அழிக்க பார்க்குறான். பஞ்சம், தேசம் பஞ்சம், பட்டினி, பசி, பட்டயம், ஒரு பயங்கரமான சொல்ல. கலங்கி போயிருக்கிற உலகம், கலங்கி போகிற ஆட்சியாளர்கள், கலங்கி போகிற கூட்டம். இந்த கலக்கத்துக்கு, இந்த கலக்கம் மாற, கண்ணீர் மாற, துக்கம் மாற, நிந்தை மாற, அவமானம் மாற, we need a good news. ஒரு நல்ல செய்தி வேணும். எதுன்னு சொல்லுது, ஏற்ற சமயத்தில்
சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை வேணாம் ஆண்டவரே. அந்த வார்த்தையை தான் தேவனே உங்களுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வாராக. ஆகவே இந்த காரியத்தையெல்லாம் சொன்னபோது உன்னை யோசேப்பு இவைகளுக்கெல்லாவற்றுக்கும் நல்ல அர்த்தத்தை அவர் சொல்ல வந்தார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இவ்விதமாக பார்வோனுக்கு அந்த விளக்கத்தை சொன்னபோது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி இங்கே வாசித்து பார்க்கிறோம். அப்பொழுது யோசேப்பு 25ஆம் வசனம், யோசேப்பு பார்வோனை நோக்கி சொன்னான், பார்வோன் சொப்பனம் ஒன்றுதான் தேவன் தாம் செய்ய போகிற என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்கள், அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். சொப்பனம் ஒன்றே. அவைகளுக்கு பின்னால் ஏறி வந்த கேவலமான அவலட்சமான 7 பசுக்களும் 7 வருஷமாம். கீழ்காட்டினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். இவைகள் பஞ்சம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு, அல்லேலூயா சொல்லுமா, தேவன் தான் செய்ய போகிறதை பார்வோனுக்கு, அல்லேலூயா, தேவன் தான் செய்ய போகிறதை எனக்கு காட்டுவார். விசுவாசிக்கிங்களா? தாம் செய்ய போகிறது உங்களுக்கு காட்டணும். உங்களை தீர்க்கதரிசியாக மாற்றணும். உங்கள் ஒவ்வொருத்தையும் தெபோரால மாற்றணும். உங்கள் மிரியாமா மாற்றணும். உங்களை எஸ்தரை மாற்றணும். உங்களெல்லாம் யோசேப்பை மாற்றணும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. காட்ஸ் பிளான் பாருங்கள். ஒரு மனுஷனை தூக்குறதுக்கு காரணம் தேவன் தான் செய்ய போகிறத பார்வோனுக்கு காண்பித்தார். அவரை காட்டுறாரு. அன்னைக்கு இருந்த தலைவர்களை காட்டுறார். ஆக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதமாக சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க. எப்தி தேசம் அங்கும் பரிபூர்ணமான விளை உண்டாயிருக்கு 7 வருஷம். 7 வருஷத்தில் நல்ல விளைச்சல் வரும். அப்புறம் அதுக்கு பின்னால் 7 வருஷம் பஞ்சம் வரும். பஞ்ச காலத்தில் என்ன நடக்குன்னா, அந்த தேசத்தில் பரிபூர்ணமெல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான அந்த பஞ்சத்தால் தேசம் முன்னிருந்த பரிபூர்ணமெல்லாம் ஒளிந்து போகும். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் அதை சீக்கிரம் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனத்தை உங்களுக்கு காண்பித்தார். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டது. இந்த காரியம் நிச்சயமாய் சம்பவிக்கும். அது எப்படி சொல்லுங்க? தேவன் இதை சொல்லுங்க. வேதம் என்ன சொல்லுது? தேவன் இதை சீக்கிரமாக செய்வார். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இதை சீக்கிரமாக செய்ய போவார். அதனால் இதை உங்களுக்கு சொப்பனத்தில் காட்டுகிறார். தேவன் காரியத்தை நாம் காண்பிக்கணும். தேவன் செய்ய போகிறத நாம் அறியணும். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளையாக்கும்போது அவர் நமக்கு சொல்லுவார். நாம் அவர்கிட்ட பெறணும், அவர்கிட்ட கேட்கணும். பெற்றுக்கொள்ளும்போது உடனே அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாரு அவ்விதமாக. ஆகவே வேதம் நமக்கு சொல்கிறது, இங்கே வரப்போகிற தேசத்தில் இதெல்லாம் செய்வார். ஆகவே விவேகமும், எல்லாம் சொல்லுங்க, விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. சரி, சொப்பனத்தை சொல்லியாச்சு, விளக்கத்தையும் சொல்லியாச்சு, அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லணுமே. என்ன தீர்வு? ராஜாவே, விவேகம் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடுங்க, அவனை எகிப்து தேசம் அது எல்லாத்துக்கும் அதிகாரியாக ஏற்படுத்துங்க. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்கார் வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் தேசத்தில் விளையும் தானியத்தை 5ல் ஒரு பங்கை வாங்கி வைங்க. அல்லேலூயா சொல்லுமா. செழிப்பு வரும்போது அதில் என்ன செய்யணும்? நீங்கள் கொஞ்சம் சேமித்து வைங்க. எத்தனை ஒன்று நம்ம தசமாக கொடுக்கல, 10ல் 1, அதே மாதிரி 5ல் 1 கொடுக்கும். ராஜாவுக்கு கொடுக்கும். தேசத்தில் களைஞ்சதை சேர்க்கணும். ஏன்னா பின்னால் ஒரு பஞ்சகாலம் வரப்போகுது. இந்த செழிப்பான காலத்திலே பஞ்சகாலத்துக்குரிய சேர்த்து வைக்கணும். எறும்பு கோடை காலத்தில் சேர்த்து வைக்கிறது போல் இன்றைக்கும் நாம் சேர்த்து வைக்க வேண்டிய காலங்கள் இது. இனி எப்படி காலம் வரப்போதோ தெரியாது. நம்ம தேசத்தில் இந்த செழிப்பான காலத்தில் நாம் சேர்த்து வைக்க வேண்டாம், சேர்த்து வைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆகவே பகற்காலம் இருக்கு மட்டும் நாம் செய்ய வேண்டியதை செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. இப்போது வேதம் நமக்கு சொல்கிறது, ஆண்டவருடைய நாம் மையப்பட்டும் இப்படி பார்வோன் செய்து தேசத்தை விசாரணைக்காரரை வைத்து 7 வருஷம் தேசத்து விலையில் அந்த 5ல் ஒரு பங்கை வாங்கணும். பிறகு என்ன செய்யணும்? 35 வருஷத்தில் வரப்போகிற நல்ல வருஷங்களில் தானியங்களெல்லாம் சேர்த்து பட்டங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக.
தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடி அந்த தானியம் இனி எய்த்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு டெபாசிட்டாக இருக்கணும். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கு அவன் ஊழியக்கார் எல்லாருக்கும் எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது. ஆமேன்னு சொல்லுமா? இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி, சொப்பனத்துக்கு என்ன பரிகாரங்கிறன்னு சொல்லி சொன்னபோது ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம், தேசத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு சந்தோஷம். இதற்கு உள்ள பரிகாரம் யாரை, இதுக்கு என்ன யாரை நியமிக்க வேண்டும் என்றால் அவன் சொல்கிறாரு, விவேகம் ஞானமுள்ள ஒரு மனுஷன் தேடி அவனை தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. ஆமென். இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணனா விஸ்டம், ஞானம், விவேகம், இப்படிப்பட்ட ஒரு ஆளை தேசத்துக்கே தலைவர். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அன்னைக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு நல்ல டெஸ்ட் பண்ணிக்க 60, 70, 70, 89 வல்லமையாக கர்த்தர் பயன்பட ஒரு பக்த சிங்னு ஒரு தேவ மனுஷன். அவங்க சபையில் விசுவாசிகள்னாலும் நல்ல வசனத்தில் வளர்ந்தவங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அறிவின்படி எல்லாம் அதிகமான ஐஏஎஸ், ஐபிஎஸ் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வர்றதுக்கு காரணம், இன்னைக்கு குஜராத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கவங்க விசுவாசி, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கவங்க விசுவாசி. எப்படி கேட்குற சந்தோஷமாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் டாப் பீப்புள். அவங்க சர்ச்சில் வந்து நிறைய ஐஏஎஸ், ஐபிஎஸ். ஆண்டவர் அந்த சபையில் வர்ற மக்களுக்கு அவ்வளோ விஸ்டம், ஞானத்தை கொடுத்தார். அவங்களுக்கு ஞானம், அறிவு, விவேகம் எல்லாத்தையும் கொடுத்து நிலைமையிலே அவங்களை ஆசிர்வதிக்கிறார். அவங்களுக்கு ஒரு இடம் ஒன்று இருந்துச்சான், அந்த இடத்தையும் கர்த்தருக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க இடத்த கர்த்தருக்காக கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு 4 ஸ்டோரி பில்டிங் ஹைதராபாத்தில் இருக்குது. அந்த பில்டிங்கை ஒரு சர்ச்சு போய் கேட்டிருக்காங்க, உங்கள் பில்டிங்கை எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் தருவீங்களா வாடகைக்குன்னு கேட்டப்போ, சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்க, எங்களுக்கு காசே தர வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சுருக்காங்க. நம்ம வீட்டு வாடகை நம்ம யாராவது செய்வோமா? அவங்க கடவுளுக்கு பயந்ததுனால, கடவுளுங்களை ஆசீர்வதிச்சனால 4 floors ஹைதராபாத்தில், ஹார்ட் ஆஃப் த சிட்டியில். இப்போ அவங்க சொன்னாங்களே, எங்களுக்கு வாடகை எவ்வளோ வேணும், நாங்கள் எப்படி காணிக்க கேட்போம், நீங்கள் கொடுத்தா காணிக்காசு தருவீங்க. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார், நான் கர்த்தரை கனம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆனால் காரணம் என்னென்னா, கர்த்தர் அவங்கள அவ்வளோ பெரிய ஸ்தானத்தை வச்சுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுமா? நம்ம பிள்ளைகளையும் அந்த அப்படி ஸ்தானத்தில் வைப்பார். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் முக்கியமாக அந்த 31 அதிகாரத்தில் யாத்திரா புஸ்தகம் முதல்ல 6 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆண்டவருக்கு கிருபை கொடுத்தாரு, விசேஷ விஸ்டம், அவங்களுக்கு நல்ல ஞானம் எல்லாம் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, பெசலையில் அகோலியா பற்றி வாசித்து பார்க்குறோம். இவங்க யார் அப்படின்னா, அந்த யாத்திரை இந்த 31 பண்ணால் நான் அங்கே பாருங்கள், இந்த ஒன்றாம் வசனம் சொல்லுங்கள், 31:1 காட்டுங்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறாரு, யூதாவின் கோத்திரத்தில் யார் மகன்? ஊர் யார்? இவங்க மோசையில கை பிடிச்சவங்க. அல்லேலூயா சொல்லுமா? மோசையுடைய கரத்தை பிடிச்சு தாங்கினா, ஊழியக்காரன் கரத்தை பிடிச்சு தாங்குறவங்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். வயசான காலத்தில் மோசையுடைய கையை பிடிச்சு, வலதையை பிடிச்சு தாங்குறாங்க, இடதையை பிடிச்சு தாங்குறாங்க. அவர் இப்போ பாவம் 120 வயசு ஆயிடுச்சு. அவருடைய கை வந்து முந்தி மாதிரி இப்போ செயல்பட முடியல வயசான காலத்தில். அதனால் அப்படியே கை தளர்ந்து போச்சு. கொஞ்சம் நேரம் தூங்கினோன்னா வெற்றி கிடைக்குது, கீழே போட்டப்போ தோல்வி. இதை பார்த்தோன்னா ஓடி வந்தாங்க ஊர் ஆரம் உதவி செய்தவங்களா இருக்காங்க. தேவனுக்கு, தெய்வ மனுஷனுக்கு, தேவனுடைய ஊழியத்தில் கை கொடுக்குறவங்களா இருக்காங்க. அவங்க குடும்பத்தை கர்த்தர் கைவிடலை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஊழியக்காரங்களை கை கொடுக்காங்களோ கைவிட்டதில்லை. இந்த ஊருடைய மகனுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு. ஒருவேளை அன்றைக்கி மோசம் அவங்களுக்கு பணம் கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. ஆனால் கர்த்தர் அதை பார்த்து என்ன கொடுக்க பாருங்கள், யூதாவின் கோத்திரத்தில் வினோதமான வேலைகளை செய்கிறதுக்கு, என்னதான் யோசித்து செய்கிறதுக்கு, பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்வதற்கு, ரத்தினங்கள் முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும், மரத்தில் சித்திர வேலை செய்வதற்கும், மற்றும் சகல வேலைகள்லாம் யோசித்து செய்கிறதுக்கும், சொல்லுங்க, ஞானம், புத்தி, அறிவு, இந்த ஆவியை அவங்களுக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. சும்மா 10 ரூபா 100 ரூபா இந்த சர்ச்சில் வேலை செய்யறதுக்கு என்கிட்ட காசு கேட்டு வருவாங்க. எனக்கே கஷ்டமாக இருக்கும்.
நாங்கள் சொல்லுவோம், ஏய் நான் கொடுத்தா கொஞ்சம் தான் கொடுப்பேன், நீ ஒருவேளை என்னை ஏமாற்றலாம், ஆனால் இயேசுநாதருக்குன்னு நீ உழைச்சனா உனக்கு அவர் செய்கிறது ஒரு சின்ன வேலை கூட செஞ்சுட்டு இவ்வளோ நிறைய காசு கேட்பானு. கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே, அவன் அன்னைக்கும் அவன் தரித்திரனாக தான் இருப்பான், ஆனால் ஒன்றையும் எதிர்பாராமல் செய்கிறாங்களே. இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல காரியத்தை கேள்விப்பட்டாங்க. ஒரு ஊழியத்தில் அவங்க ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியது, இபியில் சேஞ்ச் பண்ண. அப்போ அதுக்கு எவ்வளோ காசு வேணும் அந்த அப்போ சொன்னான், இந்த காசை அந்த பையனே கொடுத்தான் அப்படின்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் என்கிட்ட வாங்கியிருக்கலாம் காசு கேட்டு, ஆனால் என்கிட்ட காசு கேட்காமல நான் கர்த்தருக்காக செய்கிறேன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி கர்த்தருக்காக தியாகம் பண்ணி செய்கிற தியாகத்தை கர்த்தர் பார்த்து அவங்க பிள்ளைகளையும் தலைமுறையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஹைதராபாத் சொன்ன 4 ஃப்ளோரையும் கொடுத்தாங்களே கர்த்தருக்காக, அவங்கள சும்மா விட மாட்டார், அவங்க தலைமுறையிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி இன்னொன்று சொல்லி முடிக்க போகிறேன். 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இசக்கார் புத்திரர்களை இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்கவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க. நம்ம சபையில் வர ஆட்கள்லாம் யோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டோட ஞானம் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெற்றோர் நாமும் 4 பேருக்கு ஆலோசனை, அப்போ தான் நம்மகிட்ட தேடி வருவாங்க. ஏன்னா அவரே நமக்கு ஞானமாக இருக்காரு, அவரே நமக்கு விஸ்டம், அவருக்குள் ஞானம் அறிவு ஆகிய பொக்கிஷம், அவரையே நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஞானத்தை கத்த தருவார். அல்லேலூயா சொல்லுமா. இப்படி இருந்த ஆட்கள் இருந்தனால தான் அன்றைக்கு 1 நாளாகமம் 12:20 சொல்லப்படுகிறது, அக்காலத்தில் நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவருக்கு வந்து சேர்ந்தபடினால் அவர்கள் என்ன செய்தாங்க, தேவ சேனையை போல மகா சேனையாமா. சர்ச்சு குரோத் வரணும்னா, ஆட்கள்லாம் உள்ளே வரணும்னா எல்லாரும் விசுவாசிகளுக்கெல்லாம் விஸ்டம் இருக்கணும். உங்களை கர்த்தர் பயன்படுத்தணும். நேற்று அந்த தீமோத்தேயு ட்ரெயினில் நிறைய ப்ராஜெக்ட் போட்டு வச்சுருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்கன்னா, அவங்க 40 பேர் படிக்காங்க. அந்த 40 பேரும் படிக்கிறவர்களை கர்த்தர் பயன்படுத்தும் போது அவருடைய திட்டம் எல்லாரும் நல்ல ஊழியம் செய்யுங்கன்னா, அவங்க போட்ட திட்டம் இந்த வருஷத்தில் 6000 பேர், அன்றோட வருகை தாமதமான 5 ஆண்டு திட்டம் 30,000 பேர் சபைக்குள்ளே வர்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அல்லேலூயா சொல்லுமா. ஒரு திட்டம் இல்லாமல் சும்மா வந்துட்டு 30 வருஷம் விசுவாசியாக வந்துட்டு ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணாமல் போனோன்னா என்ன பிரயோஜனம்? அந்த அறிவு, அந்த ஞானம் இவைகள்லாம் வரும்போது ஆண்டுடைய வார்த்தையின்படி நாளுக்கு நாள் தாவீது பெருகினான். அவர்கள் தேவசேனையாய் மகாசேனையாய் வந்தார்கள். காரணம் என்னவென்றால் ஞானம் உள்ளவர்கள் அங்கே இருந்தபடினால காலாகாலத்துக்குரிய அறிவை புத்தியும் சொல்லும்போது அநேக மக்கள் அதன் மூலமாக கேள்விப்பட்டு அநேகர் தேவசேனையாக மாற தேவ சபைக்கு வருவார்கள். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நல்ல சொப்பனங்களை தர, நல்ல கிருபைகளை தர, நல்ல வரங்களை தர, நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே இப்படிப்பட்ட ஞானத்தை யோசேப்பு பெற்ற போது அவனுக்கு பார்வோன் கொடுத்த வார்த்தை என்னவென்றால் 41:38 சொல்கிறாரு, பார்வோன் ஊழியக்காரை பார்த்து, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறே ஒருவன் உண்டோ? அல்லேலூயா சொல்லும். தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவனே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக மாற்றுறாரு. நாட்கள்லையும் நம் ஒவ்வொருவரையும் உயர்ந்த இடத்துல வைத்து நம்ம நடத்த கத்த கிருபை செய்வார். எல்லாரும் ஜெபமான தகப்பனே, இந்த நாட்கள்லையும் நல்ல கிருபைகளையும் நல்ல வரங்களையும் நல்ல ஆலோசனைகளையும் நல்ல சொப்பனங்களையும் நல்ல அபிஷேகத்தையும் கொடுத்து நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. God bless you. Thank you.